மாலை போட்டு பீச்சில் அப்படியே அங்கே பாருங்க வரவில் பாருங்க சும்மா கமகமட்டு மணக்குது பாருங்க. இந்த டிவியில் பார்க்குறீங்களாம்மா இதுக்கு மசாலா என்ன மாங்காய் போட்டிருக்கு. நாங்கள் சிதம்பரத்தில் இருந்து சீர்காழி வந்து சீர்காழியிலிருந்து இந்த பஸ்ஸில் இறங்கி இருக்கிறோம். இது உண்மையிலேயே ஒரு பிரசித்தி பெற்ற நகரம். ஒரு காலத்தில் இப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நரகம் நகரம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அந்த இடம் இல்லை, இருந்தாலும் போய் பார்ப்போம் உள்ளுக்கு. என்ன விலையம்மா இது? என்ன விலை இது? 450 ரூபா. 450 ரூபா. ஆமாம் ஆமாம், ஒன்று 10 ரூபா. இங்கே பாருங்க. பீச் ரோட் பூம்புகார் ஹோட்டல் பூம்புகார் பாருங்க, ஊட்டியாச்சு. என்னது கிருஷ்ண பவன் பாருங்க. இதுதான் பூம்புகார் ஒரு சிட்டி, இப்போது ஒரு சிட்டி வந்து இருந்தது. கண்ணை கோவலன் எல்லாம் அவ இந்த இடத்துல இருந்தவையா? பிறகு மதுரையை எரிச்சு வேண்டி சொல்கிறது இங்கே இருந்துட்டு அங்கே போனதா போயிருச்சதா? இப்போ இந்த அது வந்து அந்த பூம்புகார் பழைய இது வந்து கடலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கடலில் இருக்கு, உண்மையா? அப்படி உண்மையாம்மா? கடல் மூழ்கிட்டு வேண்டி சொல்கிறாங்களே, அப்படியா? இங்கே பாருங்க. இதுதான் பூம்புகார் கலைக்கூடம். கொஞ்சம் பரவாயில்ல செய்திருக்கு. முன்னாடி வந்தவங்க எல்லாம் பெருசாக ஒன்றும் பெயிண்ட் பண்ண எல்லாம் செய்திருக்கு. பாருங்க. பூம்புகார் கலைக்கூடம் கப்பல் ஒன்று இருக்கு பாருங்க. என்னத்துக்குன்னு தெரியல, பாப்பம் போட் போட்டிருக்கிறோம். அப்படிதான் பாருங்க, எல்லாம் பாருங்க சீசன். இப்போ பார்ப்போம் என்னென்ன இதுகள் இருக்கான்னு சொல்லி சிலைகள் போட்டிருக்கு. என்னது? அதிகாரம் மரகத மாலை வாங்கி மாதவியை சென்றடைதல். இங்கே இருக்கு. மாலை வேண்டிக் கொண்டு மாலை வீட்டை போயிருக்கிறார். இந்திர விழாவின் துவக்கம், சிலப்பதிகார இந்திர விழாவின் துவக்கம் இலங்கையில் வெள்ளிடத்துறையில் ஃபேமஸாக கொண்டாடினோம். பயங்கரமாக இருக்கு. அந்த வருஷம் சிவனை திறமாச்சினோம். ஊராடு, இதான் ஊராடு, அந்த காலத்து ஊராடு. இங்கே பாருங்கோ, எல்லாம் பழுதடைஞ்சு விட்டுது. கொஞ்சம் சிரிச்சு இருக்கிறாங்க. பவுன்ராஜ் எம்எல்ஏ அது பாருங்க, அப்படி பெயிண்ட் மில்லு ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் பழுதா போச்சு. சுற்றுலா அலுவலகம், டூரிஸ்ட் ஆஃபீஸ். இப்போ முன்னாடி இருக்க வந்தபோது இல்லை, இப்போ கொஞ்சம் சிவப்பூர் போன வரையும் சிவப்பு இல்லை, அவே இந்த மேல்வத்தூர் வாக்க அதான் சிவப்பு மேல்வத்தூர். நான் இதுக்கு போனேன், கோயிலுக்கு போனேன். பார்க்க ஐயா இருக்கிறார். அம்மா சிலப்பதிகாரம் கண்ணகி பாண்டிய மன்னனின் அவையில் நீதியோடு தெரிந்தால் என்ன நடந்திருக்கு? ஆஹா, கையில் சிலம்பு வச்சுக்கிறா, கோவம் வந்துடுது. பாண்டியவனன் உட்கார்ந்துருக்கிறார். கதகாளி மதுரையை மெரிச்சி போட்டு போயிட்டா, இலங்கைக்கு வந்துட்டான். மக்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எனவே இது டூரிஸ்ட் பிளேஸ் தானே, வந்து கொண்டிருக்கலாம் எல்லாம் மக்கள். பெரிய இடம், எல்லா டூரிஸ்ட் பஸ்ஸுகள் இன்றைக்கி பாருங்க. எல்லாம் சிவப்பு ஆடைகள் அணிஞ்சு வந்திருக்கா. நான் நினைக்கிறேன் இது மேல்வத்தூர்
கூட பக்தர்கள் தான் நினைக்கிறேன். சிலப்பதிகார கலைக்கூட வாயில் கலைஞர் கருணாநிதி மீனவர் குடியிருப்பு நுழைவாயில். என்னது வரும்? என்னம்மா இது? தாலிப்பழ விடா இது வட்டி, இது வந்து வழக்கா வெட்டி நான் வெட்டி வச்சுக்கிறேன். கோழி மாதிரி வெட்டி வச்சுக்கிறேன். பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. அம்மா சோளம் வேணும் அம்மா. 50 ரூபா. ஸ்வீட் கோனா இல்லை சாதாரண கூட? அது இளந்தடை 10 ரூபா. இளந்த பழம் செய்கிறது. அது என்னென்ன போட்டு செய்கிறது? நாங்கள் செய்யல, வாங்கிதான். என்னத்துக்கு பாதிக்கிறோம்மா? அது என்னத்துக்கு சாப்பிட்றதா? சாப்பிட்றது நல்லா இருக்குமோ? 10 ரூபா ஒன்று. புளிப்பாக இருக்குமா இனிப்பாக இருக்குமா? இனிப்பு புளிப்பு இளந்த பழம் சாப்பிட்றோமா அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. எனக்கு இப்படி கருப்பாக இருக்கேன். இளந்த பழத்தில் செய்கிறது தானே. பாருங்க, ரெண்டா டேஸ்ட் பண்ண வச்சு போட்டு இளந்த பழம் சாப்பிட போகிறான். இளந்த பழத்தில் இந்த பழத்தை எடுத்து அரைச்சி போய் காய விடுறது என்ன? இளந்த பழம் லேயம் சாப்பிட்றான். இன்றைக்கு தலைகாலியாக தான் போகுது. இன்றைக்கு பஸ்ஸுக்கு மயக்கம் தான் பெற போகுது. புளி புளி தான் போட்டு லேயம். இளந்த பழம் லேயம் சாப்பிட்றாரு. இந்த மயங்க போகுது பஸ்ஸுக்கில். இந்த சூடக்கருவாடு, வாழை, கவலை, இது போட்டு படியோ எவ்வளோ கூர்மை என்ன விலையாமா? அது 50 ரூபா. வாரம் போயிட்டு வரேன். இந்த பக்கம் போயிட்டு வரேன். வாரம் அம்மா சுண்டல் விற்கிறா. பாருங்க, சுண்டல் விற்கிறா அம்மா. வரவில்லை பாருங்க, சும்மா கமகமட்டு மணக்குது பாருங்க. இந்த டிவியில் பார்க்க டிவியெல்லாம் நான் மனம் பெறப்போ ஏன்னா இங்கே பாரு எப்படி பாருங்க. அந்த ஆஹா ஓச்சா, நாங்கள் உங்களோட வீடியோ எடுத்து போட்டால் தான் நிறைய வந்து வேண்டுவாங்களே பார்த்து. கூட பாருங்க, வந்து பாருங்க. அந்த அம்மா என்ன கலைக்கூட பேர்? கலைக்கூடமா? கலைக்கூடத்தில் இருக்கிறா பாருங்க. சுட சும்மா ஃப்ரெஷ் ஃபிஷ் எல்லாம் பண்ணி பொறிச்சு வச்சுக்கிறா பாருங்க. அந்த பார்த்தா சும்மா அந்த மாதிரி இருப்பாங்க. ரால் பிடி ஆஹா சொல்லி வேலையில் இந்த எப்படி இருப்பாருங்க. நல்லா இருக்குது, சுத்தமாக என்ன இருக்கா பாருங்க. நீங்கள் வாடுறீங்க கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு போங்க. என்ன விலையிலம்மா ஒரு மீன்கள் எல்லாம்? இது விலை என்னம்மா மீன்கள்? இது ஒரு பீஸ் 100 ரூபா. 100 ரூபா. 3 பீஸ் 100 ரூபா. 3 பீஸ் 100 ரூபா. 100 ரூபா, 50 ரூபா, 60. என்ன மீன் இது? இது ஓரா மீன். ஓரா மீனா? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அது நெத்திலி, கனவா, இறால், நண்டு, காணாட்டி மீன் இருக்கு. நீங்கள் வேண்டி செய்வீங்களா அல்லது நீங்கள் பிடிச்சி கொண்டு வரதா இல்லை அக்கட்ட வேண்டி செய்வீங்க? நீங்களே வேண்டி செய்வீங்க? இது பேர் மசாலா பட்டாணி. என்னென்ன பொருட்களாமா இதுக்கு? மசாலா என்ன? மாங்காய் போட்டிருக்கு, கேரட் போட்டிருக்கு, வெங்காயம் போட்டிருக்கு, மற்றது என்னது கடலை, என்ன கடலை போட்டிருக்கு. இந்த இது நல்லா இருக்கும். இது என்ன, இது பேர் என்ன? வேர்க்கடலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி எவ்வளோ மாதிரி சுண்டா இந்த மாதிரி 20 ரூபா. வேண்டி சாப்பிடுங்க. டமாட்டோ வேண்டு இந்த பாருங்க. இந்த ஒரு காலியாக்கிற வந்துங்க. 20 ரூபா. கராம் சுண்டல் வண்டி சாப்பிட்றோம். 20 ரூபா. நீண்ட நாளைய பிறகு, ஆப்பிரிக்காவுக்கு பிறகு இன்றைக்கு வந்து இங்கே கண்ணகின்ற பிறந்த ஊர். சொந்தக்காரட்ட கடையில் அவன் சொந்தக்கார அவன் எல்லா பேரும் பாட்டியில் ஈஸ்வரி வந்து நாங்கள் இன்றைக்கு கராம் சுண்டல் இந்த கடையெல்லாம் காலியாகிறன்னு வந்துருக்கலாம். ஒவ்வொரு கடையாக வேண்டி தின்றான். இன்னும் கொடுத்துட்றோம் பாருங்க. இந்த கொஞ்சம் அனுபவிக்கும். நல்லா இருக்கு, நல்லா வாசமாக இருக்குது. நல்லா இருக்கு, நல்ல நியம், நல்லா இருக்கு. கடற்கரை தானே, எப்பவுமே கடற்கரை
உண்மையில் கண்ணகி வாழ்ந்த இடம் பின்னு கடலுக்குள்ளே இருக்குது. அது அப்படியே கடற்கோள் வந்து முழுக்கெல்லாம் அழிச்சிட்டு சும்மா ஞாபகத்துக்கு வந்து போகிற மக்கள் எல்லாம் மற்றது டூரிஸ்ட் பிளேஸ் ஆகியிருக்கு. அப்போ இந்த பீச்சுக்கு வழியாக வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தபடியாக இன்றைக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்குது. இந்த இடத்தை வந்து ஆராய்ச்சி எடுத்தா பொக்கிஷம் பெறும் கடலுக்குள்ளு இதெல்லாம் செய்யலாம். இன்னும் செய்யலாம். இன்னும் கடலுக்குள்ளே நம்ம போய்க்கலாம் ஆராய்ச்சி செய்து அதை எடுத்து வச்சா இன்னும் செய்யலாம். ஆனால் அதை செய்ய மாட்டோம். என்ன நடக்க போகுது? சிலப்பதிகாரம் கனக விஜயன் தலையில் கல் சுமந்து வந்து கண்ணகிக்கு கோயில் எழுப்புது. ஆஹா, கோயில் வெட்டுற பாருங்க இந்த கலையில் பாருங்க. சிலப்பதிகாரம் கண்ணகி கோயில் பத்தினி கோட்டம். இதுதான் எங்களோட பூம்புகார் பீச். கடல் அலை வந்து நிறைய தாக்கம் பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டிருக்கணும். அப்போ அரிச்சு கொண்டு வராது என்ன இதெல்லாம் போட்டிருக்கணும். பாருங்க ஒரு சில நடக்குது. பீச் நான் இப்போ பூம்புகார் பீச்சில் நிற்கிறேன். நானும் நாங்கள் பீச்சில் விளையாடணும் பாருங்க. அங்கே இல்லை, இந்த இடத்துல கொஞ்சம் விளையாடும். அங்கெல்லாம் கல் போட்டுருக்காங்க சரியாக அடிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் விளையாடலாம் பாருங்க. எல்லாம் பீச்சில் அப்பப்போ தண்ணி விடுதா அப்பப்போ. அந்த பக்கம் போயிடாது. சப்பத்தி நினைஞ்சு வச்சு ரெண்டு பக்கம் கல் போட்டு சட்டிக்கணும். மக்கள் அங்கே போய் எடுக்கணும். போய் பக்கம் இருக்கு குடிக்கொடியாக இருக்குது. பாருங்க என்ன விளையாட்டு விளையாடுங்க. ஒரு புது விளையாட்டு உண்டு. அடிங்க அடிங்க அடிங்க. என்னது கபடியா? கபடி ஆடி தோத்து போனா கடலுக்கு தூக்கி போட முடியும். ஆந்திரா பெண்கள் பாருங்க.
இதுதான் பூம்புகார் கலங்கரை விளக்கம். எல்லாம் கருவாட்டு வாசம் அடிக்குது. இவங்கெல்லாம் கருவாடுகள் எல்லாம் காய விட்டுருக்கு. கருவாடுகள் அம்மா போய்க்கு வரணும். அது நீங்களா அது போடுறீங்களா அல்லது வேண்டி போடுறீங்களா? நீங்கள் வேண்டி போடுவீங்களா அல்லது நீங்களா பிடிச்சி போடுற மீன் இல்லை இல்லை நீங்கள் வேண்டி போடுவீங்க? நீங்கள் மீன் பிடிச்சி கொண்டு வந்து செய்வீங்களா இல்லது நீங்கள் வேறு வியாபாரிகிட்ட வேண்டி பதப்பட செய்வீங்க? இப்படி வியாபாரம் பரவாயில்லையா? இப்போ க்ரௌட் கூடவா குறைவா? இப்போ எந்த மாதத்தில் இங்கே கூட வரும்? இந்த மாதம் தான் கூட வரும். என்ன காரணம்? என்னத்துக்காக இந்த மாதம் கூட வரும்? மார்கழி மாசம் நிறைய பேர் மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வராங்க. ஆமா, அதெல்லாம் வரும். அப்புறம் ஸ்கூல்ல ஹாலிடேஸ் 10 நாள், அதனால அந்த லீவு நாட்டபடியே வருவாங்க. இங்கே இந்த என்னென்னு சொல்கிறது, இங்கே எங்கே பார்க்கக்கூடிய இடம் இருக்குது நல்ல இடம் பார்க்குறதுக்கு? டூரிஸ்ட் இங்கே வேலை நடந்துட்டு இருக்குல்ல, அதனால அதிகமாக பார்க்குறதுக்கு காவேரி சங்கமாகடம் அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. நீங்கள் எந்த இடம்? சொந்த இடம்? சொந்த ஊர் எந்த இடமா? பூம்புகார் தான். இந்த பூம்புகார் அந்த முன்னாடி சொல்லுவாங்க அந்த கடலுக்குள்ள போயிட்டு தான் சொல்லி, உண்மைதானா? உண்மைதானே? யாரும் பார்த்தவையா கடலுக்கு இருக்கட்டா? பார்த்தவையா இல்லை? யாரும் போய் பார்த்தவையா கடலுக்கு அப்படி இருக்கிறதாண்டு? கேள்வி எல்லாரும் சொல்கிறத கேட்குறோம். ஆமாம் ஆமாம், பார்ப்போம் போய் வரோம்மா. இது என்ன கருவாடுது? மாசி கருவாடு. நீங்கள் செய்கிறீங்களா மாசி கருவாடு? நீங்கள் செய்கிறது இல்லை. நெத்தலி இல்லை கிலோவாமா இல்லை என்ன மாதிரி கிலோ? நெத்தலி என்ன விலை போடுறீங்க கிலோ? மண் ஒன்றும் இருக்காதா? இல்லை இருக்காதுங்க. 300 ரூபா. நெத்தலி, வாழை மீன், இங்கே பொரிச்ச மீன், கடல் மீன் ஸ்டால், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மீன்கள். இங்கே கடல் மீனெல்லாம் வேண்டி கொண்டு வந்து பதப்படுத்தி விற்கிறோம். இப்போ அவங்கெல்லாம் இந்த பாருங்கள் பதக்கடை பாருங்கள், காய வடின பாருங்கள், பாருங்கள் காய வடின மீன். காய வடின இல்லை அந்த பையன் வாங்கிட்டு